ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, டாடா பிளேல வந்து பிஞ்ச் பிளஸ்னு ஒரு ஆண்ட்ராய்ட் செட்டா பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை பத்தி தான் ஃபுல் டீடைலா பார்க்க போறோம். நம்ம கிட்ட வாங்குனீங்க அப்படின்னா 1 மாச கனெக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா என்ன பிரைஸ், 6 மாச கனெக்ஷன் எடுத்தா என்ன பிரைஸ், 1 வருஷ கனெக்ஷன் எடுத்தா என்ன பிரைஸ்னு பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம டாடா பிளே பிஞ்ச் பிளஸ் செட்டா பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த செட்டா பாக்ஸ் வந்து அன்பாக்சிங் பண்ணி பார்க்க போறோம். அந்த பாக்ஸ்ல வந்து என்னென்ன போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு ஓவராலா பார்க்க போறோம். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் பெரிய மோட்டிவா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வந்து ஆல்ரெடி வந்து டாடா பிளே வந்து நார்மல் செட்டா பாக்ஸ் வந்து பார்த்திருக்கோம் சரிங்களா. அது என்ன பிரைஸ், அது எப்படி நம்ம கிட்டே வாங்குறது சொல்லி பார்த்திருக்கோம். அதே மாதிரி சன் டைரக்ஷனோட ஹெச்டி பாக்ஸையும் பார்த்திருக்கோம். அதே மாதிரி ஏர்டெல் நார்மல் செட்டா பாக்ஸையும் பார்த்திருக்கோம். அதே மாதிரி எக்ஸ்ட்ரீம் செட்டா பாக்ஸையும் பார்த்திருக்கோம் சரிங்களா. இந்த வீடியோ வந்து டாடா பிளே பிஞ்ச் செட்டா பாக்ஸ் நம்ம கிட்ட வாங்கினா என்ன பிரைஸ், அது மட்டும் இல்லாம அதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அன்பாக்சிங் பண்ணி பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாவது டிடிஹெச் கனெக்ஷன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா டைரக்டா புக் பண்ணி நம்ம கிட்டே வாங்கிக்க முடியும். அதோட கான்டாக்ட் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா. அந்த நம்பர் கால் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா நம்மகிட்ட புக் பண்ணிக்க முடியும். புக் பண்ணி வித்தின் 4 ஹவர்ஸ்க்குள்ள வீட்டுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பேமெண்ட் கொடுத்தா போதும் சரிங்களா. ஸோ வந்து டாடா பிளே பிஞ்ச் பிளஸ் வந்து 1 மாச கனெக்ஷன் தான் எடுத்துக்க முடியும், 1 இயர் கனெக்ஷன் தான் எடுத்துக்க முடியும். 6 மாச கனெக்ஷன் எடுத்துக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஸோ 1 மாச கனெக்ஷன் அல்லது 1 வருஷ கனெக்ஷன் தான் எடுத்துக்க முடியும். ஸோ 1 மாச கனெக்ஷன் எடுத்த என்ன பிரைஸ், 1 இயர் கனெக்ஷன் எடுத்த என்ன பிரைஸ், அது என்னென்ன டிவி சேனல்ஸ் வருது, எத்தனை ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஓவராலா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து 1 மாச கனெக்ஷன் வந்து பாத்துருவோம் சரிங்களா. டாடா பிளே பிஞ்ச் செட்டா பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் 1 மாச கனெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா 3000 ரூபாய் கரெக்டா வரும் சரிங்களா. இந்த 3000 நீங்க பேமெண்ட் பண்றது பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாலேஷன், டிடிஹெச், அந்த 4K செட்டா பாக்ஸ் இது எல்லாமே இன்க்ளூடிங் தான் சரிங்களா. நீங்க நம்ம கிட்ட புக் பண்ணீங்க அப்படின்னா வித்தின் 4 ஹவர்ஸ்க்குள்ள உங்க வீட்டுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. கம்ப்ளீட் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் ஆக்டிவேஷன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பேமெண்ட் கொடுத்தா போதும். நீங்க இந்த 3000 பே பண்றது பாத்தீங்க அப்படின்னா 269 ரூபாய் ஒர்த்தான HTS பேக்னு ஒன்னு இருக்கு டாடா பிளேல. அந்த பேக் வந்து நாங்க ஆக்டிவேஷன் பண்ணி கொடுப்போம். இந்த பேக்ல பாத்தீங்க அப்படின்னா 80 தமிழ் சேனல்ஸ் வந்துரும், 9 HD சேனல்ஸ் இன்க்ளூடிங்கா இருக்கும் சரிங்களா. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 30 ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷனோட வந்து கொடுத்திருப்போம். இந்த ஓடிடி 30 ஓடிடி இருக்கு இல்லையா, இதோட ஒர்த் பாத்தீங்க அப்படின்னா 199 ரூபாய் ஒருத்தான ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷனோட வந்து கொடுத்திருப்போம். சோ ஓவராலா வந்து 269 ரூபாய் டிவி சேனல் வந்து ஆக்டிவேஷன் பண்ணி கொடுப்போம். இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா 30 ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் கொண்ட 199 ரூபாய் பேக் வந்து ஆக்டிவேஷன் பண்ணி கொடுப்போம் சரிங்களா. ஸோ வந்து உங்களுக்கு என்னென்ன டிவி சேனல்ஸ், இந்த 269 ரூபாய்க்கு என்னென்ன டிவி சேனல்ஸ் வருதுன்னு லிஸ்ட் வேணும் அப்படின்னாலோ, அல்லது 30 ஓடிடி என்னென்னு தெரிஞ்சுக்கணும் லிஸ்ட் வேணும் அப்படின்னாலோ டேரக்டா நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்களுக்கு நான் வந்து டீடைல் வந்து ஷேர் பண்றேன் சரிங்களா. ஸோ ஓவரால் இந்த 3000 பே பண்றது பாத்தீங்க அப்படின்னா 269 ரூபாய் டிவி சேனல்ஸ், 80 டிவி சேனல்ஸ் வந்துடும், 199 ரூபாய் ஒருத்தான 30 ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் வந்து வந்துடும் சரிங்களா. நெக்ஸ்ட் மந்த் வந்து நீங்க எவ்வளவு பே பண்ணணும் பாத்தீங்க அப்படின்னா இதே பிளான், அதாவது இந்த 80 டிவி சேனல்ஸ் இருக்கு இல்லையா HTS பிளான், இதை கண்டினியூ பண்ணணும். இந்த 199 ரூபாய் பேக்கு, அந்த ஓடிடி இருக்கு 30 ஓடிடி, அதையும் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா 458 ரூபாய் நீங்க பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். 458 ரூபாய் நீங்க பேமெண்ட் பண்றது இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா 30 ஓடிடி வந்துடும், இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா 80 டிவி சேனல்ஸ் வந்துடும் சரிங்களா. இப்போ உங்களுக்கு ஒரு क्वेश्चन வரும், இப்போ 458 ரூபாய் நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க 1 மாசத்துக்கு, நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது 10 நாளையில வந்து எனக்கு ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த 30 ஓடிடி எனக்கு வேணாம் அப்படின்னு ரிமூவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியும். இப்போ நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் பாத்தீங்க அப்படின்னா இந்த டிவி சேனல்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது 1 மாச கனெக்ஷன்ங்கிறது இதுல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கோ அது அப்படியே இதுக்கு சேஞ்ச் ஆயிரும் சரிங்களா, மாடிஃபை பண்ணிக்க முடியும். இப்போ உங்களுக்கு டிவி சேனல்ஸ் வேணாம் அப்படின்னா ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷனோட வேலிடிட்டி அதிகமாகும், இல்ல ஓடிடி வேணாம் அப்படின்னா டிவி சேனல்ஸோட ஓடிடி, அதாவது டிவி சேனல்ஸோட வேலிடிட்டி வந்து அதிகமாகும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி மாடிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ ஓவரால் வந்து 1 மாச கனெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா 3000 ரூபாய் நீங்க பே பண்றது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லா இந்த ஓடிடி பிளஸ் வந்து டிவி சேனல்ஸோட வந்துடும். இது பாத்தீங்க அப்படின்னா 4K ஆண்ட்ராய்ட் செட் ஆஃப் பாக்ஸ் தான் சரிங்களா. இதுல வந்து பிளே ஸ்டோர் அவைலபிளா இருக்கும். உங்க போன்ல என்னென்னலாம் நீங்க அக்சஸ் பண்றீங்களோ எல்லாத்தையும் அக்சஸ் பண்ண முடியும், ஒரு சிலதை தவிர்த்து. இப்போ கூகுள் பே அந்த மாதிரி தான் நீங்க அக்சஸ் பண்ண முடியாது. நீங்க ஓடிடி கண்டென்ட் பாத்துக்க முடியும், சன் நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஓடிடி உங்கள்கிட்ட சப்ஸ்கிரிப்ஷன் இருந்துச்சுனாலும் நீங்க பாத்துக்கலாம், இல்லைன்னா இவங்கள்ட்ட பே பண்ணியும் நீங்க பாத்துக்க முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 1 இயர் பேக் வந்து பாத்துருவோம். 1 இயருக்கு பாத்தீங்க அப்படின்னா 6000 ரூபாய் நீங்க பே பண்ற மாதிரி வரும். 6000 ரூபாய் பேமெண்ட் பண்றது பாத்தீங்க அப்படின்னா உங்க இன்ஸ்டாலேஷன், மேல வைக்கிற டிஷ், 4K ஆண்ட்ராய்ட் செட் ஆஃப் பாக்ஸ் எல்லாமே வந்து இன்க்ளூடியா முடிஞ்சிடும். நம்ம கிட்ட ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா வித்தின் 4 ஹவர்ஸ்க்குள்ள வந்து இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ இதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா 269 ரூபாய் ஒர்த்தான HTS பேக்னு ஒன்னு இருக்கு சரிங்களா. அதை வந்து நாங்க ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துருவோம். அதன் மூலியமா உங்களால வந்து 80க்கு மேற்பட்ட தமிழ் சேனல்ஸ் வந்து பாத்துக்க முடியும், குறிப்பா 9 HD சேனல்ஸ் வந்து பாத்துக்க முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 30 ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்திருப்போம். அதோட ஒர்த் பாத்தீங்க அப்படின்னா 199 ரூபாய் ஒர்த் சரிங்களா. சோ ஓவராலா 1 இயருக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எவ்வளவு ரீசார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா 458 ரூபாய் நீங்க ரீசார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். இதுவும் பாத்தீங்க அப்படின்னா மாடிஃபை பண்ணிக்க முடியும் சரிங்களா. இப்போ 1 வருஷம் பிளான் வந்து 6000 ரூபாய் கொடுத்து வாங்குறீங்க, இப்போ கொஞ்ச நாள் தான் யூஸ் பண்ணிருக்கீங்க, 3 மாசம் தான் அல்லது 4 மாசம் தான் யூஸ் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு வந்து டிவி சேனல்ஸ் எனக்கு தேவையில்லை, அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட வேலிடிட்டி வந்து இதுக்கு இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ வந்து 1 வருஷங்கிறது 2 வருஷமா ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி எனக்கு ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் வேணாம், நான் ரிமூவ் பண்றேன்,
டிவிக்கு நான் மாற்றிக்கிறேன்னா கூட நீங்கள் மாற்றிக்க முடியும். அதோடைய வேலிடிட்டி 1 வருஷங்கிறது 2 வருஷம் அல்லது அதுக்கு பிளான் தகுந்த மாதிரி வேலிடிட்டி வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். சரிங்களா? ஸோ ஓவரால் வந்து 1 மாதம் கனெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா 3000 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 1 வருஷம் கனெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா 6000 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் 1 வருஷம் கனெக்ஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி மாடிஃபை பண்ணிக்கலாம். நீங்கள் 1 வருஷம் கனெக்ஷன் எடுத்து பார்க்கலாம். உங்களுக்கு ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் ப்ளஸ் வந்து டிஷ்ஷோட பார்க்கலாம், டிவி சேனல்ஸோட. இல்லை எனக்கு ஓடிடி வேணாம் அப்படின்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வெறும் டிவி சேனல்ஸை மட்டும் 2 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் ஆயிரும். சரிங்களா? கண்டினியூ பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு டிவி சேனல்ஸ் வேணாம், எனக்கு ஓடிடி வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை கூட நீங்கள் பிளானை மாற்றிக்கலாம். உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ மட்டும் ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம், தேவையில்லைனா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணிக்க முடியும், ஃப்ளெக்சிபிளாக நீங்கள் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கஸ்டமைஸ்லாம் இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னா டேரெக்டாக நம்ம கால் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். இதில் வந்து குறிப்பாக ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? 1 மாதத்துக்கு உண்டான ஃபுட்டேஜ் வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஒரு டிவி சேனல் ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்க முடியும். அதுக்கு வந்து எந்த காஸ்ட்டும் சார்ஜஸும் வாங்க மாட்டாங்க. நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா க்ளவுடில் போய் ஸ்டோர் ஆகும். நீங்கள் பென்ட்ரைவோ இல்லை SD கார்டோ போகணுங்கிற அவசியம் கிடையாது. சரிங்களா? ஸோ இது ரெக்கார்டிங் பண்ணுறது, பாஸ் பண்ணி வைக்கிறது, இதை பற்றிலாம் உங்களுக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னா ரிவ்யூ வீடியோ ஒன்று மேக் பண்ணுவோம். சரிங்களா? அந்த வீடியோவில் வந்து இதை ஆன் பண்ணி இது எப்படிலாம் கொடுத்துருக்காங்க, கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்குது, ரெக்கார்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆண்ட்ராய்ட் செட்டப் பாக்ஸ் வந்து அன்பாக்சிங் பண்ணி பார்த்துருவோம். சரிங்களா? ஓகே, ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 3000 பேமெண்ட் கொடுத்து வாங்குறது, அதாவது வந்து 1 மாதம் கனெக்ஷன் எடுத்தாலும் சரி அல்லது 6000 ரூபா கொடுத்து 1 வருஷம் கனெக்ஷன் எடுத்தாலும் சரி, என்னெல்லாம் கொடுப்பீங்க நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ வந்து என்னெல்லாம் கொடுப்போம்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4K ஆண்ட்ராய்ட் செட்டப் பாக்ஸ் பிஞ்ச் ப்ளஸ் இருக்குது. ஸோ வந்து நம்ம செப்பரேட்டாக எடுத்துருவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு LNP வந்து கொடுத்துருவோம். ஸோ இதையும் வந்து நம்ம செப்பரேட்டாக எடுத்துருவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒயர் வந்து கொடுப்போம். ஒயர் பார்த்தீங்க அப்படின்னா 10 மீட்டர் வரைக்கும் ஃப்ரீ தான், டாடா பிளேல வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். 10 மீட்டருக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஆகுது அப்படின்னா 10 ரூபா மேக்ஸிமம் சார்ஜ் ஆகும். சரிங்களா? ஒயர் குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி மாறுபடும் ப்ரைஸு. 10 ரூபா மேக்ஸிமம் அல்லது 12 ரூபா வரைக்கும் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஒயரோடைய குவாலிட்டியை பொறுத்து மாறுபடும். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஸ்டாண்ட் இருக்குது. இந்த ஸ்டாண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னீஷியனே வரவங்களே வந்து உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் எந்த வரையும் பண்ணிக்க தேவையில்லை, அதிலே ஸ்க்ரூ எல்லாமே அதிலே இருக்கும். பட் எதுக்காக இதெல்லாம் காட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 3000 பேமெண்ட் பண்ணுறது என்னென்னலாம் வரும்னு சொல்லிட்டு கமெண்ட் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ வந்து இந்த டிஷ்ஷெல்லாம் இதெல்லாம் வரும். சரிங்களா? ஸோ வந்து இதையும் எடுத்துருவோம். லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா டாடா பிளே DTH உடைய அந்த ஆண்டனாவுடைய பிளேட்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா த்ரூ பிடிக்காது அவ்வளோ சீக்கிரம். ஒரு 8 வருஷம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும், ரெஸ்ட் எதுவும் ஏறாது. ஸோ வந்து நல்ல குவாலிட்டியாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓவராலாக நீங்கள் புது கனெக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு டிஷ் பிளேட் வரும், ப்ளஸ் வந்து ஒரு LNP வந்துடும், ஒயர் 10 மீட்டர் வரும், அதோட ஸ்டாண்ட் வந்துடும், ஒரு 4K ஆண்ட்ராய்ட் செட்டப் பாக்ஸ் வந்து வந்துடும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா டாடா பிளேல வந்து பிஞ்ச் ப்ளஸ் செட்டப் பாக்ஸ் வந்து இருக்குது. டாடா பிளே பிஞ்ச் ப்ளஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கோம், பவர்டு பை ஆண்ட்ராய்ட் டிவின்னு போட்டிருக்கோம். இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கலைஞர் டிவியே வச்சிருந்தாலும் சரி, கலைஞர் டிவி அல்லது CRT டைப் இருக்கு இல்லையா, ஓல்டு டைப் டிவி, அந்த டிவியை நீங்கள் வச்சிருந்தாலும் சரி, இந்த செட்டப் பாக்ஸ் போடுறது மூலிமா உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்ட் செட்டப் பாக்ஸாக கன்வெர்ட் ஆயிரும். அதனால உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்பு, மற்றபடி OTT கண்டென்ட்டு நீங்கள் மொபைலில் என்னெல்லாம் அக்சஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் டிவியில் பார்த்துக்க முடியும். சரிங்களா? அதே மாதிரி குரோம் காஸ்ட் வந்து இன்பில்டாக இருக்கும். குரோம் காஸ்ட் அப்படிங்கிறது நம்ம மொபைலில் என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து மிரரிங் பண்ணிக்க முடியும், டிவியில் வர வச்சுக்க முடியும். ஸோ அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ரிமோட்னு போட்டிருக்கல, இது எதுக்காக மீன் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா உங்கள் டிவி ரிமோட்டையும் இந்த செட்டப் பாக்ஸ் ரிமோட்டையும் பேர் பண்ணிக்க முடியும். பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிவி ரிமோட் இல்லாமல் இந்த ரிமோட்லேயே உங்களால் அக்சஸ் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் சிங்கிள் ரிமோட்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ளூடூத் உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ப்ளூடூத்ங்கிறது 5.1 இல்லை சவுண்ட் பாரோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் அசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி 6000 ரூபாய், 1 வருஷம் கனெக்ஷன் எடுத்தீங்கன்னா 6000 ரூபாய் டிவி சேனல்ஸ் ப்ளஸ் OTT வந்துடும். 1 மாதம் கனெக்ஷன் எடுத்தீங்கனாலும் அதே மாதிரி ப்ரொசீஜரில் இருக்குது. ஸோ இதோட MRP பார்த்தீங்க அப்படின்னா 9230 ரூபா போட்டிருக்கு. ஸோ வந்து இந்த ரேட்டு கிடையாது. அதே மாதிரி இதில் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒரு பேட்டரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணி இப்போ பார்த்துருவோம். ஜஸ்ட் ஓப்பன் பண்ண உடனே நம்மளுடைய செட்டாப் பாக்ஸ் வந்து இருக்குது. இதை வந்து நம்ம வெளியே எடுத்துருவோம், எடுத்து நம்ம வச்சுருவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க, வெளியே எடுத்துருவோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிமோட் வந்து கொடுத்துருக்காங்க, வித் பேட்டரியோட கொடுத்துருக்காங்க, இதுவும் வெளியே எடுத்துருவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா HDMI கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ வந்து இதையும் நம்ம வெளியே எடுத்துருவோம். ஓகே, இது ஓவராலாக இதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அடாப்டர் வந்து பார்த்துருவோம். அடாப்டர் வந்து ரெகுலராக வரும் இல்லைங்களா, அதாவது நீங்கள் எந்த DTH கனெக்ஷன் எடுத்தீங்கனாலும் 12 வோல்ட் அடாப்டர் தான் வரும். ஸோ அதே அடாப்டர் தான், 2 பின் போட்டுக்கிற மாதிரி ரவுண்டு பின். சரிங்களா? இந்த அடாப்டருடைய லென்த் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.5-2 மீட்டர் லென்த் வந்து ஒயர் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா HDMI கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 1.5 மீட்டருக்குள்ளே வரும். ஸோ வந்து RCA கேபிள் கொடுக்கல. RCA கேபிள் அப்படிங்கிறது பழைய டைப் டிவி இருக்கு இல்லையா, அதாவது எல்லோ, ரெட்டு, ஒயிட் வரும் இல்லையா, அந்த கேபிள் இதில் வந்து ப்ரொவைட் பண்ணல. இதில் வந்து HDMI கேபிள் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் பழைய டிவி வச்சுருக்கீங்க அப்படின்னா அது கன்வெர்ட்டர் நீங்கள் செப்பரேட்டாக வாங்கிக்கணும். சரிங்களா?
நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரிமோட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரிமோட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லீக்காக தான் இருக்குது, நம்ம வெளியே எடுத்துருவோம். அதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி அவங்களே ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க, AAA பேட்டரி நீங்கள் வந்து போட்டுக்க முடியும். ஓகே, வெளியே எடுத்தோடனே ரொம்ப ஸ்லீக்காக கொடுத்துருக்காங்க, வெயிட்லாம் எதுவுமே கிடையாது, உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். இது பார்த்தீங்க அப்படின்னா டிவி வந்து பேர் பண்ணிக்க முடியும்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ வந்து டிவியை நீங்கள் பேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டிவி வந்து இது கண்ட்ரோல் ஆகும். எப்படி பேர் பண்ணுறதுன்னு தெரியணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, உங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லைனா ஒரு வீடியோ மேக் பண்ணலாம், சரிங்களா? அதே மாதிரி இது பார்த்தீங்க அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸோடைய ஷார்ட்கட் கீ வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா அமேசான் பிரைமோட கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா பிஞ்ச்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிடி நான் சொன்னேன் இல்லைங்களா, 30 ஓடிடி, இந்த 30 ஓடிடியுமே இதில் போய் தான் நீங்கள் பார்த்துக்க முடியும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே அந்த 30 ஓடிடி கலெக்ஷன் வந்துடும். ஸோ அதெல்லாம் வந்து ரிவ்யூவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சவுண்ட் வந்து கம்மி பண்ணுறது, அதிகப்படுத்துறது, பாஸ் பண்ணி வச்சுக்கிறது, அந்த இதெல்லாமே கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இது வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க கூகுளோட இது. அதே மாதிரி ரிமோட் வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. இதோடைய ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 1 ஜான்குள்ளே இருக்குது, சரிங்களா? ஸோ வந்து பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி AAA பேட்டரி தான் போட முடியும். நீங்கள் பின்னாடி வந்து AAA பேட்டரி வந்து இன்க்ளூடிங்காக அவங்களே கொடுத்துருக்காங்க, ஸோ போட்டுக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இது பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணுற ஆப்ஷன், சரிங்களா? நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறது க்ளவுடில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ அதை பற்றி டீட்டெயில் வேணும் அப்படின்னா தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணுவோம், சரிங்களா? நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து ஓவராலாக ரிமோட்டில் இவ்வளோ தான் இருக்குது, நம்ம செப்பரேட்டாக வச்சுருவோம். ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா செட்டாப் பாக்ஸ் இருக்குது. செட்டாப் பாக்ஸை வந்து நம்ம வெளியே எடுத்துருவோம், சரிங்களா? டாடா ப்ளேயோடைய பிஞ்ச் ப்ளஸ். ஓகே, இது எடுத்தோடனே ரொம்ப பெரிய சைஸாக தான் இருக்குது, ஸ்லிம்மாலாம் கிடையாது. பட் வந்து மேட் ஃபினிஷில் இருக்குது, ரொம்ப சாஃப்டாக ஒரு மாதிரி இருக்குது. அதே மாதிரி அதோடைய பிராண்டோடைய நேம் போட்டிருக்காங்க. ஸோ வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்ட் டிவின்னு சொல்லி போட்டே இருக்குது, சரிங்களா? இது பிக்சர் குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 4K ரெசல்யூஷன் சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி சவுண்ட் சிஸ்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டால்பி அட்மாஸ் வந்து இதில் சவுண்ட் சிஸ்டம் வந்து இன்பில்டாக இருக்குது, சரிங்களா? ஸோ பாக்ஸ் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சுவிட்சும் கிடையாது, சரிங்களா? ஸோ வந்து ரொம்ப பிளைனாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா 2 லைட், இண்டிகேஷன் லைட் ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நெட் கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒர்க் ஆகும், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் டிவி சேனல் ரன் ஆச்சு அப்படின்னா ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன விண்டோஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஏர் வந்து வெளியே போகிறதுக்காக. இதில் பார்த்தீங்க அப்படின்னா புஷ் வந்து கொடுத்துருக்காங்க. புஷ் பார்த்தீங்க அப்படின்னா இன்பில்டாகவே இருக்கும், சில இதில் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, இதில் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ ஓவரால் இது மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன போர்ட்ஸ் இருக்குன்னு பார்த்துருவோம். இது பார்த்தீங்க அப்படின்னா டிஷ்ஷோடைய போர்ட்டு, மேலேருந்து அந்த ஆண்டனா வரலையே, அதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிக்கல் கேபிள் போட்டுக்க முடியும். நிறைய பேர் அதான் கேட்குறீங்க, ஆப்டிக்கல் கேபிள் போட முடியுமான்னு. இதில் வந்து போட்டுக்க முடியும். அதே மாதிரி RCA கேபிளும் போட்டுக்க முடியும். இப்போ பழைய கலைஞர் டைப் டிவிலாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த நார்மல் கேபிள் இருக்கு இல்லையா, அந்த கேபிள் நீங்கள் போட்டு உங்கள் டிவியில் வந்து பார்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் 5.1 கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா ஆப்டிக்கல் கேபிள் இருக்குது, நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா HDMI போர்ட் ஒன்று இருக்குது. ஸோ வந்து நம்ம கேபிளும் அதிலே இருக்குது, ஸோ வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2 USB பென்ட்ரைவ் வந்து போட்டுக்க முடியும், சரிங்களா? ஸோ வந்து நீங்கள் பென்ட்ரைவ் போட்டும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா க்ளவுட் ஸ்டோரேஜும் நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 12 வோல்ட் அடாப்டர் போட்டுக்கிற மாதிரி ஒரு போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, சரிங்களா? நான் சொன்ன மாதிரி டால்பி ஆடியோ சவுண்ட் வந்து சிஸ்டம் வந்து எனபிள் இருக்குது, சரிங்களா? ஸோ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த டால்பி சவுண்ட் வந்து எல்லாத்துக்கும் அப்ளிகபிள் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அந்த வீடியோ குவாலிட்டி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும்தான், அந்த வீடியோ வந்து எனபிளாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும். இப்போ சப்போஸ் வந்து இப்போ நீங்கள் சன் டிவிலாம் பார்க்குறீங்க அப்படின்னா அதில் வந்து டால்பி அட்மாஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து எனபிளாக இருக்கும், சவுண்ட் குவாலிட்டி பெட்டராக இருக்கும். மற்ற சேனல் இப்போ இசையருவிலாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து இருக்காது, சரிங்களா? ஸோ வந்து நீங்கள் எனபிள் இருக்குது, நீங்கள் என்ன பிக்சர் பார்க்குறீங்களோ என்ன கண்டென்ட் பார்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் மாறுபடும் சவுண்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி சைடெலாம் வந்து ஒரு எதுவுமே கொடுக்கல, சரிங்களா? இது ஒரு ஸ்லாட் மாதிரி கொடுத்துருக்காங்க, பட் இது வந்து ஓப்பன் பண்ண முடியாது, இது இன்பில்டு தான். அந்த முன்னெல்லாம் வந்து வெளியே சிப் எடுக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, இப்போ வந்து எல்லாம் இன்பில்டு தான். ஸோ வந்து அது வெளியே எதுவும் எடுக்க முடியாது. ஸோ ஓவராலாக டாடா ப்ளே பிஞ்ச் செட்டாப் பாக்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். சைஸ் வந்து நல்ல பெரிய சைஸாக தான் கொடுத்துருக்காங்க, ரொம்ப காம்பேக்ட்லாம் சொல்ல முடியாது. ஸோ வந்து சைஸ் வந்து பெரிய சைஸ் தான், வெயிட்டும் இருக்குது, சரிங்களா? ஸோ ஓவராலாக டாடா ப்ளேயில் வந்து பிஞ்ச் ப்ளஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் தான் வரும். ஒரு செட்டாப் பாக்ஸ் வந்துடும், ப்ளஸ் வந்து ஒரு ரிமோட் வந்துடும், ஒரு HDMI கேபிள், ஒரு அடாப்டர், இதெல்லாம் இன்பில்டாக இருக்கும். 10 மீட்டர் ஒயர் வந்துடும், ப்ளஸ் வந்து அந்த டிஷ்ஷு, LNP, அந்த ஸ்டாண்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இதோட ப்ரைஸ் வந்து 3000 ரூபா ஒரு மாத கனெக்ஷனு. அப்படி இல்லைன்னா ஒரு வருஷ கனெக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா 6000 ரூபா வரும். 6000 ரூபாய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓடிடி வந்து 30 ஓடிடி வரும். இந்த ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் சொல்கிறேன் இல்லையா, 30 ஓடிடிங்கிறது நீங்கள் வந்து ஓடிடி உங்களுக்கு தேவையான மாதிரி மாடிஃபை பண்ணி செலக்ட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் கனெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா நம்ம நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணிக்க முடியும், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இதுலேயே வந்து ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கோ அதுலேயுமே இருக்கும். ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ நம்ம மேக் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை கம்பேரிஷன் வீடியோ வேணும், டாடா ப்ளே பிஞ்ச் ப்ளஸும் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. இது ரெண்டையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்ப்போம், எது பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இதோட ரிவ்யூ வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் போடுங்க.
செப்பரேட்டாக இதை ஆன் பண்ணி இதோட கிளாரிட்டி எப்படி இருக்குது, இதில் வந்து ஓடிடியில் எந்த மாதிரி ஓடிடி கொடுத்துருக்காங்க, இது யூஸ் பண்ணுற ஸ்பீடாக இருக்கா, லேக் எதுவும் இருக்கான்னு சொல்லிட்டு பக்காவான ஒரு வீடியோ மேக் பண்ண வச்சுருங்களா. ஓகே, பார்த்து இல்லைங்களா, நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் செட்டாப் பாக்ஸை பற்றி ஒரு வீடியோ போட்டுருவோம். அதுவும் 4K செட்டாப் பாக்ஸ் தான், அதுவும் ஆண்ட்ராய்ட் செட்டாப் பாக்ஸ் தான். அது வாங்கணும் அப்படின்னா டேரெக்டாக நம்மகிட்டே வாங்கிக்க முடியும். அந்த வீடியோ கூட நான் போட்டிருக்கேன் சரிங்களா, அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து டாடா ப்ளே பிரின்ஸ் ப்ளஸும் அதே மாதிரி ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் செட்டாப் பாக்ஸ் இல்லையா 4K செட்டாப் பாக்ஸ், இது ரெண்டையும் கம்பேரிஷன் வீடியோ வேணும் அப்படின்னா கூட நீங்கள் கமெண்ட்ல போடுங்க, செப்பரேட்டாக வீடியோ மேக் பண்ணுவோம். அதோட பிரைஸ் என்ன, இதோட பிரைஸ் என்ன, அதோட என்ன வெர்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓவராலாக பார்ப்போம். ஸோ நம்மகிட்ட டிடிஹெச் வாங்கணும் அப்படின்னாலோ இல்லை எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எது வாங்கணும் அப்படின்னாலும் டேரெக்டாக நம்மகிட்ட கால் பண்ணி நீங்கள் என்கொயரி பண்ணிக்க முடியும் சரிங்களா. ஸோ ஓவரால் இந்த வீடியோ உள்ள விஷயம், இந்த வீடியோ கொஞ்சமாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு பெரிய மோட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.